பந்து விளையாடுவோம் சார். கிரிக்கெட் விளையாடுறாப்புல. வேலைக்கு கூட அவ்வளோ சுறுசுறுப்பாக போக மாட்டான். காலையில் 5 மணிக்கு பஞ்சுவாலிட்டியாக போவோம். ஆன்லைனில் உட்காந்து கேம் ஆடுறான். ஆன்லைனில் உட்காந்து கேம் ஆடுறான். விடிய பண்ணுவான். ஆனால் வேலைக்கு கரெக்டான வேலைக்கு அனுப்பணும்னா அந்த வேலைக்கு போக மாட்டோம். வேலை செய்யறவன் தான் இந்த நாட்டினுடைய வீணா போனவன். காலையில ரொம்ப நேரம் தூங்குறது. அட்லீஸ்ட் ஒரு 7 o'clock எழுந்திரிக்கணும். இவர் 9, 11, 12க்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் கிடையாது, லஞ்சும் கிடையாது. மணி 11 தான் ஆகுதா? இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சிட்டா? நீ தானா? எஸ், நான் தான். இவர்தான், இவருக்கு இதான் வேலை. அப்படியே தூங்காம என்ன பண்றீங்க? என்ன வீடியோ கேம்ஸ் விளையாடுவேன் சார். வீடியோ கேம்ஸா? என்ன வயசு உங்களுக்கு? 25. சும்மா கேம்பஸ்லேயே ஒரு கம்பெனிக்கு போனார். அங்கேயே மாதம் 18,000 போட்டாங்க. 3 மாதம் முடிச்சுட்டு என்னால் முடியாதுன்னு வெளியே வந்துட்டார். என்னதான்டா உனக்கு பிரச்சனை? ரொம்ப ஹைட் மச்சான், அந்த ஹைட்டெல்லாம் வேலை செய்ய முடியாது. வந்துட்டு எனக்கு அந்த போன கம்பெனியில் எனக்கு வேலை நல்லா இருக்கு, எனக்கு அதே போல் கம்பெனி வச்சு கொடுங்கன்னு சொன்னார். வேணாண்டா, நான் ஏற்கனவே வந்து போயிருக்கேன்டா. அதுக்கு எவ்வளோ செலவாகும்பான்னா 50 லட்சம் ஆகும்னாரு. மாமி என்ன மாமி சொல்றீங்க? ஜஸ்ட் 50 lakhs. ஆனா டிசைனா யோசிக்கிறீங்களா? சின்ன வயசுல எவ்வளவு புத்திசாலித்தனமா பேசுறீங்க. அதாவது ஒரு கம்பெனி பிடிக்கலன்னு வெளியில வந்து கேள்விப்பட்டிருக்கேன். வச்சிருவோம் அப்படின்னு வெளியில வர்றது இருக்குல்ல, எக்ஸ்ட்ராடினரி. மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. இன்னொன்னும் புரியல. இதுக்கு முந்தின கேள்வி உனக்கு ட்ரிபிள் முடிச்சுட்டு ஏன் கார் ஷோரூமுக்கு வேலைக்கு போனீங்க? அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். ட்ரிபிள் எதுக்கு சேர்ந்தேன்னா என் ஃப்ரெண்டு சேர்ந்தா நான் சேர்ந்தேன் சார். இந்த ஒட்டுக்கா உருப்படாம போவோம் அந்த கோஷ்டியா? எந்த குறுப்பா இருக்கும்? இல்லை, இந்த கேக்கு திங்கிறதுக்காகவே கேக்கு கடை வைக்கணும்னு சின்ன வயசுல சொல்லுவானுங்கல்ல, அந்த சின்ன பிள்ளையா இருக்கிற நீனு என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்க? ஒரு கார் ஷோரூம்ல எவ்வளவு நாள் வேலை பார்த்தீங்க? 4 மாசம் வேலை பார்த்தேன். இப்ப 4 மாசம் அனுபவத்துல கார் ஷோரூம் வச்சு நம்ம கரை சேர முடியுமா என்ன? நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. செல்லு 2 லட்ச ரூபா கொடுத்து செல்லு வாங்கி கொடுத்துருக்கேன் சார். சண்டை போட்டு என்ன வாங்கி தர சொல்லலாம், வாங்கி கொடுத்தாச்சு. எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா? அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா? பசங்க கேட்பானுங்க. ஒரு 6 மாசம் சம்பளம் வச்சு அவருக்கு வாங்கி. 6 மாச சம்பளம். நாங்க அப்படி இல்ல, தோத்துக்கு திண்டாடணும். அப்பாவுடைய 6 மாத உழைப்பை உங்களுடைய ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்காக நீங்க யூஸ் பண்றது உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி உண்டாக்கலையா? நறுக்குன்னு ஒரு கேள்வியை கேட்டுப்புட்டு இல்ல. அது மட்டும் இல்ல சார், எனக்கு இப்ப இனோவா கார் வேணும்னு கேக்குறாரு. மறுபடியும் முதல்ல இருந்தா நீங்க ஏழைன்னு வேற சொல்றீங்க, எனக்கு அதையும் நம்ப முடியல. மண்ட சத்தியமால அந்த ஒரு தோட்டம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது பத்திரம். சரி பாத்துக்கங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. அதெல்லாம் விக்க மாட்டான். இல்ல அவன் விக்க மாட்டான். நான் வித்து வாங்கி ஒரு நாள் அழுவான், நீங்க விப்பீங்க. படிச்ச படிப்பு வந்து புடிச்சு படிக்கல சார். ஆம், இன்ஜினியரிங் முடிச்சு ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு தான், ஓஹோ நம்ம இன்ஜினியர் இல்ல பழகுது, நம்ம தெரியாம தூக்கி போய் தள்ளிட்டு இருக்காங்க. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? ஷிஃப்ட் பேசிஸ் ஒர்க் வந்து எனக்கு பிடிக்காது சார். அது ஒரு எந்திரத்தனமான வாழ்க்கை. என் வாழ்க்கையை நான் வாழ முடியாது சார். ஐயா, அதுக்கு என்னப்பா பண்ண சொல்ற? லீவு கொடுங்க அப்படின்னு போயிட்டு நான் மேனேஜர் ஆண்டியோ என்னுடைய சுப்பீரியர் யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட போய் நான் நிக்கணும். வேலையில இருக்கோம்னா தம்பி லீவ் வேணும், அவங்கள தானே கேட்கணும். அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியது. இல்ல சார், அதுதான் சார் ஒரு ஃப்ரீடமா வாழணும்னு நினைப்பேன் சார். பிசினஸ் போக மாட்டேன், வந்து ஒர்க்கர் போட்டு அனுப்பிச்சு விட்டு நான் அவனுக்கு பேமெண்ட் கொடுத்துருவேன். உங்களுக்கு அறிவோ அறிவுனே. உங்களுக்கு 5 பேர் வேலை பார்க்கறான்ல பாவம், அவங்களுக்கு எல்லாம் சுதந்திரம் இல்லையா? அப்போ டெஃபினெட்லி வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். இல்ல சார், அவங்க நினைச்ச ஒர்க்கு வருவாங்க, இல்ல நான் இன்னொரு அவங்க வந்து டெம்பரரி. சத்தியமா சொல்றேன், இப்படி ஒரு கம்பெனி தான் உருப்படாது. மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட, உருப்படவே மாட்ட. எம்ப்ளாயிஸ் அப்படின்னா அவங்களும் நினைச்சா வேலைக்கு வருவாங்க, வர மாட்டாங்க. உங்க கஸ்டமர்ஸ் அப்படிதான், நினைச்சா வாங்க, நினைச்சா வாங்க மாட்டாங்களா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன் சார் என் பேர் கணேஷ், நான் வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் புலங்குறிச்சி சார். டோர் நம்பரே சொல்லிருங்க, லெட்டர் போடுறோம். சொல்லிடுறேன் சார். புதுக்கோட்டை பார்த்துட்டு தான் என்னோட கிராமம் இருக்கு. அதெல்லாம் வேணாப்பா, ஒரு பேச்சுக்கு சொன்னேன், நீ அதையும் சொல்ற. இன்னும் இன்னெல்லாம் கிறுக்குத்தனம் பண்ண போறானோ?